இங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்டாட்டி ஃப்ரெண்டோட தங்கச்சி அந்த ஊர்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்து அந்த பொண்ணு கிட்ட இந்த புருஷன்காரனும் தப்பா நடக்க ட்ரை பண்ண அப்போ தெரியாம தள்ளி விடும்போது அங்க இருந்த கல்லுல அடிப்பட்ட வாங்கியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கோயிலுக்கு போன அந்த பொண்டாட்டியும் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது புருஷன்காரன் அடிப்பட்டு கிடக்குறான். அப்ப அவன் போனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஆப்போசிட்ல பேசுற ஒரு பொண்ணு இவங்கிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசுறா. இப்படி தான் புருஷன் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்டாட்டியும் பக்கத்துல இருந்து ஒரு அருவாரை எடுத்து துடிச்சிட்டு இருந்த அந்த புருஷனோட கழுத்திலேயே வெட்டிடுறா. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்ச அந்த பொண்ணு எந்திரிச்சு மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு அந்த புருஷனோட பாடியை அவங்க வீட்டுல இருக்க ஒரு ஃப்ரிட்ஜ்லயே வச்சிடறா. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச அந்த பொண்ணுமே இப்போ கேஷுவலா உட்காந்து ஒரு நன்னாரி சர்பத் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆனாங்கிற ஒரு பொண்ணு இந்த புருஷனை தேடி வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்திருக்க இந்த பொண்ணு தான் அந்த புருஷனோட செட்டப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்டாட்டியுமே இப்ப அந்த பொண்ணு கிட்ட புருஷன் திரும்பி வரமாட்டான்னு சொல்லி ஜாடமாடியா சொல்றாங்க. தான் லவ்வருக்கு ஏதோ ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுமே நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நாளா ஆளையே காணும்னு சொல்லி இப்போ போலீஸுமே ஹீரோ தேடி நேரா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா அவங்க வைஃபோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ்ல தான் அந்த ஹீரோவை அடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க.